السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ந்து சேர்த்து எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றோடு அந்த எழுத்துக்கள் நிறைவு பெறுகின்றது. இறுதியான எழுத்து ஹம்சா, அதை இன்று பார்க்கலாம். பயிற்சி: ஐன், நூன், ஹா, மீம். ஹா, நூன், பா. ஹா, மீம், நூன். ஸாத், நூன், லாம், யா. தா, பா, தா, மீம். ஸாத், சா, நூன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய எழுத்து ஹம்சா. ஹம்சா தொடக்கத்தில் இவ்வாறாக எழுத முடியாது. ஏனென்று சொன்னால் ஐன் நாம் இந்த வடிவத்தில் தான் எழுத வேண்டும். அதற்காக ஹம்சா அலிஃபுக்கு மேலே இவ்வாறாக எழுதப்படும். இடையில் யாவிற்கு மேல் ஹம்சா வரும். அதே போல் வாவ் இந்த எழுத்துக்கு மேலேயும் ஹம்சா வரும். உதாரணத்திற்கு ஜி தும் ஜி த என்று எழுதினோம் என்று சொன்னால் ஹம்சா இவ்வாறாக இதற்கு மேலே இருக்கும். ஹம்சாவை இவ்வாறாக தனியாக எழுத முடியாது. ஒன்று அலிஃபிற்கு மேலே, அல்லது யாவிற்கு மேல், அல்லது வாவிற்கு மேல். இறுதியில் வாவ் வைத்து ஹம்சா எழுதப்படும். இடையில் வந்தால் இவ்வாறாக யா வடிவத்தில் எழுதி மேலே ஹம்சா இருக்கும். தொடக்கத்தில் அலிஃபிற்கு மேல் ஹம்சா இருக்கும். சில மாணவர்கள் ஐனிற்கும் ஹம்சாவிற்கும் சில வித்தியாசம் தெரியாமல் இருப்பார்கள். ஐன் எப்பொழுதும் இவ்வாறாகத்தான் எழுதப்படும். ஹம்சா தொடக்கத்தில் இவ்வாறு வராது. அலிஃபிற்கு மேல் அல்லது இந்த யா வாவ் எழுத்துக்கு மேல் தான் எழுதப்படும். மாணவர்கள் இதை புரிந்து கொண்டு எழுதி பயிற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா என்று சொல்லக்கூடிய ஹரக்கத் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்த்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எளிதில் குர்ஆனை ஓத நாம் கற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.